மனிதன் ஒளி பெறட்டும், தூயவனாகட்டும், ஆன்மீக வலிமை பெறட்டும், கல்வி பெறட்டும். அதன் பிறகு மட்டுமே உலகின் துன்பங்கள் தீரும், அதற்கு முன்பு அல்ல. நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் தர்மசாலையாக மாற்றலாம், நாடு முழுவதையும் ஆஸ்பத்திரிகளால் நிரப்பலாம். ஆனால் மனிதனின் குணம் மாறும் வரையில் அவனுடைய துன்பம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இடையிடின்றே நாம் செயல்புரிய வேண்டும் என்ற பகவத்கீதை மீண்டும் மீண்டும் கூறுவதை நாம் படிக்கிறோம். இயல்பாகவே எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையாகவே உள்ளன. யாருக்கோ எங்கோ சிறிதாவது நன்மை தராத ஒரு செயலை நாம் செய்ய முடியாது. அதுபோலவே எங்காவது யாருக்காவது சிறிது துன்பம் தராத செயலையும் செய்ய முடியாது. எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையே. என்றாலும் இடைவிடாமல் செயல்புரியவே நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். நன்மை தீமை இரண்டும் அவற்றிற்குரிய பலன்களை கொடுக்கின்றன, அவற்றிற்குரிய கர்மத்தை உண்டாக்குகின்றன. நற்செயல் நம்முள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது, தீய செயல் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் நல்லவை கெட்டவை இரண்டுமே ஆன்மாவை பந்தத்தில் பிணைக்கின்றன. செயல்கள் இவ்வாறு நம்மை பந்தத்தில் பிணைக்காதிருக்க கீதை வழிகாட்டுகிறது. நாம் செய்கின்ற செயலில் பற்று கொள்ளாதிருந்தால் அது ஆன்மாவை பிணைக்காது. பற்றற்று செயல்புரிவது என்றால் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்ள முயல்வோம். இடைவிடாது செயல்புரிய வேண்டும், ஆனால் அதில் பற்று வைக்கக்கூடாது என்பது கீதையின் மைய கருத்து. இதை புரிந்து கொள்ள சம்ஸ்காரம் என்பது பற்றி நமக்கு சிறிது தெரிய வேண்டும். சம்ஸ்காரம் என்பதை ஓரளவிற்கு இயல்பான மனப்பாங்கு, இன்ஹரண்ட் டெண்டன்சி என்று மொழிபெயர்க்கலாம். மனத்தை ஒரு குளத்திற்கு ஒப்பிடலாம். அதில் எழுகின்ற அலை மற்றும் சிற்றலை ஒவ்வொன்றும் அடங்கும் போது முற்றிலுமாக அழிந்து விடுவதில்லை. மீண்டும் அந்த அலை திரும்பி வருவதற்கான அறிகுறியோடு கூடிய அடையாளத்தை விட்டு செல்கிறது. இவ்வாறு அலை மீண்டும் எழுவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் கூடிய அடையாளமே சம்ஸ்காரம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நம் உடம்பின் ஒவ்வொரு அசைவும், நாம் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் சித்தத்தில் ஒரு பதிவை விட்டு செல்கிறது. இந்த பதிவுகள் மேற்பரப்பில் தென்படாதிருக்கலாம், ஆனால் ஆழ்மனதில் நாம் அறியாமலே செயல்புரியும் அளவு வலிமை படைத்தவை அவை. ஒவ்வொரு கணமும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை மனதில் உள்ள இந்த பதிவுகளின் மொத்தமே உருவாக்குகிறது. இப்போது இந்த கணத்தில் நான் என்னவாக இருக்கிறேனோ அது என்னுடைய கடந்த கால சம்ஸ்காரங்களுடைய மொத்தத்தின் விளைவாகும். இதுதான் உண்மையில் குணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய குணத்தை இந்த சம்ஸ்காரங்களின் மொத்தமே நிர்ணயிக்கிறது. நல்ல சம்ஸ்காரங்கள் மேலோங்கி இருந்தால் குணம் நல்லதாக அமைகிறது, தீயவை மேலோங்கி இருந்தால் குணம் தீயதாக அமைகிறது. ஒரு மனிதன் தொடர்ந்து தீய வார்த்தைகளை கேட்டு தீய எண்ணங்களையே எண்ணி தீய செயல்களையே செய்து கொண்டிருந்தால் அவனது மனம் தீய சம்ஸ்காரங்களால் நிறைகிறது. அவை அவனது சிந்தனையையும் செயலையும் அவன் அறியாமலே ஆட்டி படைக்கின்றன. உண்மையில் இந்த தீய சம்ஸ்காரங்கள் தொடர்ந்து செயல்பட்ட வண்ணமே இருக்கின்றன. அவற்றின் விளைவு தீமையாகத்தான் இருக்கும். அதன் காரணத்தால் அந்த மனிதன் தீயவனாக இருக்கிறான். அவனால் இதை தவிர்க்க முடியாது. இந்த சம்ஸ்காரங்கள் மொத்தமும் தீய செயல்களை செய்வதற்கான ஆற்றல் மிக்கதொரு தூண்டு சக்தியை அவனுள் உருவாக்கும். தன் சம்ஸ்காரங்களின் கையில் மனிதன் எந்திரம் போலாகி விடுகிறான். அவை அவனை தீமை செய்யும்படி கட்டாயப்படுத்துகின்றன. அதுபோலவே ஒருவன் நல்ல நினைவுகளையே நினைத்து நற்செயல்களையே செய்தால் சம்ஸ்காரங்களின் மொத்தமும் நல்லதாக இருக்கும். இவை அவனது நினைப்பும் முயற்சியும் இல்லாமலே அவனை நற்செயல்களில் தூண்டுகின்றன. நல்லது செய்வதிலிருந்து தடுக்க முடியாத மனப்பாங்கு உண்டாகும் அளவிற்கு ஒருவன் மிக அதிகமாக நல்லவற்றை செய்வானானால், மிக அதிகமாக நல்லவற்றையே நினைப்பானானால், தன்னையும் மீறி அவன் தீமை செய்ய முயன்றாலும் அவனது மனப்பாங்குகளின் மொத்தமும் சேர்ந்து அவனை தீமை செய்ய விடாமல் தடுத்துவிடும். அவன் முழுக்க முழுக்க நல்ல மனப்பாங்குகளின் ஆதிக்கத்தில் இருக்கிறான். அந்த நிலையில் ஒரு மனிதனின் நற்பண்பு நிலை பெற்று விட்டது என்று கூறலாம். ஆமை தலையையும் கால்களையும் தன் ஓட்டிற்குள் இழுத்துக் கொண்டால் நீங்கள் அதை கண்டதுண்டமாக வெட்டி சிதைத்தாலும் அது வெளியே வராது.
அதுபோல் தன் சங்கல்பங்களையும் புலன்களையும் கட்டுப்படுத்திய மனிதனின் இயல்பு மாறாமல் நிலை பெற்றுவிடும். அவன் அக ஆற்றல்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான். அவனது சங்கல்பமின்றி அவற்றை வெளிப்படுத்த எதனாலும் முடியாது. நல்ல எண்ணங்களை தொடர்ந்து நினைப்பதால் மனத்தின் மேற்பரப்பில் நல்ல சம்ஸ்காரங்களே சஞ்சரிக்கின்றன. அதனால் நல்லது செய்வதற்கான மனப்பாங்கு வலிமை பெறுகிறது. அதன் விளைவாக நாம் புலன்களை கட்டுப்படுத்தலாம் என்று உணர்கிறோம். இவ்வாறுதான் குணம் நிலை பெற முடியும். அதன் பிறகு மட்டுமே ஒருவன் உண்மையை அடைகிறான். அத்தகையவன் என்றென்றைக்கும் பத்திரமாக இருப்பான். அவனால் எந்த தீமையும் செய்ய முடியாது. நீங்கள் அவனை எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் அவனுக்கு அபாயம் இல்லை. இப்படி நல்ல மனப்பான்கினை பெற்றிருப்பதை விட உயர்ந்த நிலை ஒன்று உள்ளது. அது முக்தியில் நாட்டம். எல்லா யோகிகளின் லட்சியமும் ஆன்ம சுதந்திரமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா யோகங்களும் வேறுபாடின்றி இந்த லட்சியத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றன. புத்தர் பெருமளவிற்கு தியானத்தின் மூலமும் இயேசு பிரார்த்தனையின் மூலமும் அடைந்த அதே நிலையை ஒருவன் செயலின் மூலமாகவே அடைய முடியும். புத்தர் செயல்திறன் மிக்க ஞானி, இயேசு ஒரு பக்தர். ஆனால் இருவரும் ஒரே லட்சியத்தையே அடைந்தனர். இங்கே ஒரு பிரச்சனை எழுகிறது. முக்தி என்றால் முழு சுதந்திரம். தீமை தலையிலிருந்தும் அதுபோலவே நன்மை தலையிலிருந்தும் சுதந்திரம் பெறுவது. இரும்பு சங்கலியைப் போலவே தங்க சங்கலியும் தலைதான். என் கையில் முள் ஒன்று குத்தி இருக்கிறது. அதை எடுப்பதற்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்துகிறேன். எடுத்து முடிந்ததும் இரண்டையுமே எறிந்து விடுகிறேன். இரண்டாவது முள்ளை நான் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் இரண்டும் முட்களே. அதுபோல் தீய இயல்புகள் நல்ல இயல்புகளால் சமன்படுத்தப்பட வேண்டும். நல்ல சம்ஸ்காரங்களின் புதிய அலைகளை பாய்ச்சி தீய சம்ஸ்காரங்களை ஏறக்குறைய அவை மறைகின்ற வரையில், ஒடுங்குகின்ற வரையில், மனத்தின் ஒரு மூலையில் கட்டுப்படுத்தப்படுகின்ற வரையில் நீக்க வேண்டும். அதன் பிறகு நல்ல இயல்புகளையும் வெற்றி கொள்ள வேண்டும். இவ்வாறு பற்றின்மையாகிறது. செயல்புரி, ஆனால் அந்த செயலோ எண்ணமோ மனத்தில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்காமல் பார்த்துக்கொள். அலைகள் வந்து போகட்டும். உடம்பிலிருந்தும் மூளையிலிருந்தும் பெரிய பெரிய செயல்கள் புறப்படட்டும். ஆனால் அவை மனதில் ஆழ்ந்த பதிவு எதையும் உண்டாக்க அனுமதிக்காதீர்கள். இதை செய்வது எப்படி? நாம் பற்றுக்கொள்கின்ற எந்த செயலின் பதிவும் நிலைத்து விடுவதை காண்கிறோம். ஒரு நாளில் நான் 100 பேரை சந்தித்திருக்கலாம். நான் நேசிக்கின்ற ஒருவரையும் அவர்களுள் சந்திக்கிறேன். இரவு நான் படுக்கைக்கு செல்லும் போது பகலில் பார்த்த முகங்களை எல்லாம் நினைவிற்கு கொண்டு வர முயல்கிறேன். அப்போது அந்த ஒரே முகம், ஒருவேளை நான் 1 நிமிடம் மட்டுமே பார்த்திருந்தாலும் நான் நேசிக்கின்ற அந்த முகம் மட்டுமே என் மனக்கண் முன் வருகிறது. மற்ற எல்லா முகங்களும் மறைந்து விடுகின்றன. இதன் காரணம் என்ன? அந்த குறிப்பிட்ட நபரிடம் நான் கொண்டுள்ள பற்றுதான் மற்ற முகங்களை விட அந்த முகங்களின் ஆழ்ந்த பதிவை என் மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது. உடலியலின்படி எல்லா முகங்களும் ஏற்படுத்திய பதிவுகளும் ஒரே போன்றவைதான். நான் பார்த்த எல்லா முகங்களின் உருவங்களும் என் விழித்திரையில் ஒரே போல்தான் விழுந்தது. மூளையும் ஒரே போல்தான் அவற்றை கிரகித்தது. ஆனால் மனத்தில் ஏற்பட்ட விளைவு ஒன்று போல் இல்லை. நான் பார்த்தவற்றுள் பெரும்பாலானவை ஒருவேளை முற்றிலும் புதிய முகங்களாக இருக்கலாம். அவர்களை பற்றி இதற்கு முன் நான் நினைத்து கூட இருக்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு கணம் மட்டுமே பார்க்க முடிந்த அந்த ஒரு முகத்திற்கு மட்டும் அதனுடன் தொடர்புடைய சம பதிவுகள் என்னுள்ளே இருந்தன. ஒருவேளை அந்த முகத்தை பல ஆண்டுகளாகவே நான் என் மனத்தில் பார்த்து வந்திருக்கலாம். அவரை பற்றிய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் எனக்கு தெரிந்திருக்கலாம். இப்போது நான் கண்ட ஒரு கண தோற்றம் என்னுள் உறங்கிக் கொண்டிருந்த அவரை பற்றிய 1000 நினைவுகளை எழுப்பிவிட்டன.